ஸோ இந்த லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாடத்தை. அதாவது இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம். ஸோ இந்த பாடத்துல நிறைய பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாடத்தினுடைய ரொம்ப சிறப்புன்னு கூட இதை சொல்லலாம். மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். பிளாக் கலர் கொடுங்க. மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் இங்க எடுத்துக்கலாம். ஆஃப் கான்ட்ராக்ஷன், தசை சுருங்கும் செயல்முறை, அதாவது தசை சுருக்கத்தின் செயல்முறை, சுருங்கு தசையினுடைய செயல்முறை. சுருங்கு ஓகே, தசை சுருக்கத்தின் கொடுக்கலாமா? தசை சுருக்கத்தின் செயல்முறை. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இந்த லெசன்ஸ்ல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூசஸ்ல இருப்பாங்க. சும்மா ஒரு எளிமையா இதை கொண்டுட்டு போகலாம். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? தசை சுருக்கம் இல்லைன்னா நம்மளால ஒரு பொருளை வந்து லிஃப்ட் பண்ண முடியாது, ஒரு பொருளை த்ரோ பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த தசைகள் வந்து ஃபிளெக்சிபிளா நமக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் பண்றதுனால தான் நடக்குது. இன்க்ளூடிங் அவர் ஹார்ட், இதயம் உள்பட சுருங்கி விரிவதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஃபர்தரா எல்லா பிசியாலஜிக்கல் ஆக்ஷனுக்குள்ளேயும் போக முடியுது. அப்ப இந்த மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் என்ன சொல்லுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தசை சுருக்கம் முதல்ல எப்படி நடக்குது, நம்மளுக்குன்னு ஒரு பேசிக் ஒரு சஜஷன் இருக்கும் இல்லையா, இதுதான் அப்படின்ற மாதிரி தெரியும். அது உங்களுக்கு மைண்ட்ல எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்றதோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். மசில் கான்ட்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு தடினமான தசைகள் மீது, தசை இழைகளின் மீது ஒரு மெல்லிய தசைகள் நழுவதால் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த ஆக்டின் மயோசின் காம்பவுண்ட் தான் அந்த செயல்முறைகள் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மயோசின் வந்து ஒரு கடினமான ஒரு இழை, அதே மாதிரி ஆக்டின் வந்து பாத்தீங்கன்னா மெல்லிய இழை அப்படி நம்ம கொடுத்துருப்போம். ஆக்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய இழை, மயோசின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடின இழை. அப்போ ஒரு கடின இழைகளின் மீது மெல்லிய இழைகள் நழுவதால் ஏற்படும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தசை சுருக்கம்னா முதல்ல என்னன்னா, கடின இழையின் மீது மெல்லிய இழை நழுவுதல் ஆகும். இதுதான் வந்து தசை சுருக்கம் அப்படின்றாங்க, மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ இது எக்ஸ்பிளைன்டு பை sliding filament theory. தமிழ் இது நழுவுதல் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. இது sliding filament theory அப்படின்னு சொல்றாங்க. நழுவுதல் கோட்பாடு, இந்த கோட்பாடுகள் தான் இந்த தசை சுருக்கத்தை நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ எப்பயாவது கேட்பாங்க, தசை சுருக்கத்தின் செயல்முறைகளை விளக்கக்கூடிய கோட்பாடு பேர் என்னன்னு கேட்டா ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு சொல்றாங்க. நழுவுதல் இழை கோட்பாடு, நழுவுதல் இழை கோட்பாடு என்ற கோட்பாடு தான் இந்த சுருக்கத்தை வந்து விளக்குறது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது? மசில் கான்ட்ராக்ஷன்றது நம்ம நினைக்கிறோம், கை எடுக்கிறோம், அப்படி ஓகே அந்த பக்கம் போகுது, ஒரு பொருள் எடுக்கிறோம், ஒருத்தர் அடிக்கிறோம். ஸோ அப்படி உடல் நம்முடைய நம்ம என்ன நினைக்கிறோமோ அது டக்குன்னு போகுது இல்லையா. அப்ப அது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் முதல்ல இல்லையா, இந்த பொருள் எடுக்கணும்னு நினைக்கிறோம், அதனால எடுக்கிறோம். ஸோ அந்த பொருள்களை தூக்கி போடணும்னு நினைக்கிறோம், அப்புறம் தூக்கி போடுறோம். அப்ப நம்ம நினைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் அது நடக்குது. அதே மாதிரிதான் இந்த ப்ராசஸ். அப்படியே மைண்டுக்குள்ள வாங்க. முதல்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம், சிஎன்எஸ், மத்திய நரம்பு மண்டலத்துல நமக்கு முதல்ல அந்த தூண்டல் அங்கதான் இருக்கு. நம்ம நினைக்கிற விஷயங்கள் அங்கிறது தான் நமக்கு என்ன பண்ணுது, அடுத்துக்கட்ட இடத்துக்கு போகுது அது. அப்ப மத்திய நரம்பு மண்டலத்துல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நர்வு இம்பல்ஸ், தமிழ்ல சொல்லணும்னா
நரம்பு தூண்டல். சோ ஒரு நரம்பு தூண்டல் ஒன்று ரிலீஸ் ஆகுது, இதுக்கு பேரு நர்வ் இம்பல்ஸ். நர்வ் இம்பல்ஸ் ஒரு நரம்பு தூண்டல் வந்து மத்திய நரம்பு மண்டலத்திலிருந்து வருது, அது நேரா வந்து தசை சுருக்கத்தை வந்து தூண்டுது. இனிட்டேட் ஆஃப் தி மசில் கான்ட்ராக்ஷன் பை நர்வ் இம்பல்ஸ் ஃப்ரம் சிஎன்எஸ். அப்ப மத்திய நரம்பு மண்டலத்திலிருந்து வருகின்ற ஒரு நரம்பு தூண்டல் தசை சுருக்கத்தை சுருக்கத்தினை என்ன பண்ணுது, தூண்டுகிறது அல்லது துவங்குகிறது அப்படின்றது ரொம்ப சரியா இருக்கும். துவங்குகிறது, இனிட்டேட் பண்ணுது. சோ அப்ப நரம்பு தூண்டல் வந்து தசை சுருக்கத்தை வந்து இனிட்டேட் பண்ணும். எப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு நரம்பு தூண்டல் மூளையிலிருந்து வருகின்ற ஒரு தூண்டல் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தசை சுருக்கத்தை தூண்டும் அப்படின்னா, இந்த நரம்பு தூண்டல் தசை சுருக்கத்தை தூண்டும் அப்படின்னா கண்டிப்பா இதுல பங்கேற்கக்கூடிய முக்கியமான அமைப்பு எதுன்னு கேட்டா தசை, மசில்ஸ். இந்த தசை வந்து இருக்கும் தெரியும் உங்களுக்கு, இட்ஸ் கம்போஸ்ட் பை டிஷ்யூ. அப்ப இது தசை. இந்த தசை எதோட கனெக்ட் பாருங்க, இந்த தசை வந்து பேசிக் அப்படி இருக்குமா, இங்க நம்ம என்ன சொல்றோம், இந்த தூண்டல் தான் உள்ள வந்துதான் தசை சுருக்கத்தை ஏற்படுத்து. அப்ப இந்த தூண்டல் இங்க வரதா வச்சுக்கோம், இந்த தூண்டல் வந்து இங்க வரதா வச்சுக்கோம். தூண்டல் நரம்பு தூண்டல் தசைக்குள்ள வருது. இந்த தசையில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கனெக்டர் இருக்கும் தசையில, இதுக்கு பேரு மோட்டார் நியூரான், அதாவது இயக்கு நியூரான்கள் சொல்லுவாங்க. இத நியூரான் பேசிக்கலி we have two type of the neurons, one is a motor, another one sensory neurons. Basically the motor neurons responds to conduction of impulse from one to another level. So நம்முடைய உடல்ல ஏற்படுற தூண்டலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறது நம்முடைய வேலை. அப்ப அந்த இயக்கு நியூரான்கள் similarly we have to sensory neuron, அதை வந்து உணர்ச்சி நியூரான்கள் சொல்லுவாங்க. அப்படி இன்னொரு டைப் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும். அப்ப இந்த இயக்க நியூரான்கள் வந்து மசிலோட கனெக்ட் பண்ணிருக்கும். இந்த மசிலோட கனெக்ட் பண்ற பாருங்க இயக்க நியூரான்கள் தசைகளோட இணைக்கப்பட்டிருக்குது இல்லையா, இந்த தசைகளுக்கும் இயக்க நியூரான்களுக்கும் இல்லையா வந்து பிணைப்புகளுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன், நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது நரம்பு தசை முனையம் என்று பொருள். இதுக்கு நரம்பும் தசையும் இணைக்கிற இடத்துக்கு பேர் தான் நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். அப்ப இந்த முனையம் அல்ல தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நியூரான்கள் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தசைகளோட பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த நியூரான்களுக்கு என்ன பேருன்னா மோட்டார் நியூரான்ஸ். அப்ப அந்த மோட்டார் நியூரான்ஸ்ல மின் தூண்டல், அந்த நர்வ் இம்பல்ஸ் நரம்பு தூண்டல் நேரா வந்து இந்த தூண்டலுக்கு தான் போகும். சோ இங்க போனது இந்த தூண்டல் நேரா வந்து இந்த நியூரானுக்குள்ள போகும். நியூரானுக்குள்ள போன உடனே என்ன நடக்குதுன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று சொல்லப்படுகின்ற நரம்பியல் கடத்தி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்னா இது உள்ள வந்த உடனே the release of அசிட்டைல் கோயே என்ற வேதிப்பொருளை அது வெளியிடும். நரம்பு தூண்டல் மோட்டார் நியூரான்குள்ள போன உடனே நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மோட்டார் நியூரான்களும் தசைகளும் இணைகிற பகுதிகளுக்கு நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். ஸோ அந்த ஜங்ஷனுக்குள்ள இந்த ஸ்டிமுலேட்டர் உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க என்ன பண்ண நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று சொல்லப்படுற நரம்பியல் கடத்தியானது the release of acetylcholine அப்படின்ற நொதிகளை வந்து என்ன பண்ணும் அது வெளியிடுது. ஸோ அப்படி வெளியிடும் போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அசில்கோலைன்ஸ் வந்து வெளியிடும். அது அசில்கோலைன்ஸ் எங்க வெளியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்கோலெம்மா போர்ஷன்ஸ்ல தான். அது வந்து இங்க பாருங்க ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த நியூரானும் இந்த தசையும் எதோட கனெக்ட் பண்ணிருக்குன்னா சார்கோலெமா போர்ஷன், அதாவது பிளாஸ்மாவோட தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம கூட ஒரு செல் இன்னொரு செல் வந்து பிளாஸ்மாவோட கனெக்டிவிட்டில தான் இருக்கும். சோ அதே போல இந்த நியூரான்களும் இந்த தசைகளோட சார்கோலெமா போர்ஷன்ஸ் லைக் பிளாஸ்மா போர்ஷனோட கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப அந்த அசில் கொலைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணது இல்லையா, இந்த அசில் கொலைன்ஸ் என்ன பண்ணும் சார்கோலெமா போர்ஷன்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் வந்து வெளியிடும். அப்படி வெளியிடும் போது இங்கிருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா கால்சியம் அயனிகள் தோற்றுவிக்கப்படுது. சோ இதான் நடக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த தூண்டல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா நரம்பியல் கடத்தியானது ரிலீஸ் ஆஃப் அசல் கோயேவை அது வெளியிடுது. அசல் கோயை வெளியிட்ட உடனே அங்க என்ன ஆகுது கால்சியம் அயனிகள் சார்கோலெமா போர்ஷன்ஸ்குள்ள போயிட்டு அது நிறைய வந்து பாஸ் பண்ணிடும். அப்படி இந்த கால்சியம் சார்கோலெமா போர்ஷன்ஸ்குள்ள அடைந்ததுக்கு அப்புறம் இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா புரதங்கள் ஆக்டின் மயோசின்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டின்ல வந்து நம்ம ரெண்டு முக்கியமான அமைப்புகளை கொடுத்திருப்போம். அதாவது ஒழுங்குபடுத்தி புரதங்கள் அப்படின்னு சொல்லப்படும் போது ட்ரோபோனின் மற்றும் வந்து
ட்ரோபோமைசின் சொல்லப்படுற 2 கெமிக்கல்ஸ் இருக்கும். அப்ப இந்த கான்செப்ட் எங்க போகணும்னா ட்ரோபோனின் சொல்லப்படுற அந்த துணை அலகுகளுக்கு சப் யூனிட்ஸ், இதுக்கு பேரு சப் யூனிட், துணை அலகுகளுக்கு செல்லும் அது. சோ இங்கிருந்து அது என்ன பண்ணும்னா ட்ரோபோமைசினுக்குள்ள போகும். ட்ரோபோமைசின்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன தெரியும்னா ஆக்டினையும் மயோசினையும் கனெக்ட் பண்றது. ஆக்டினையும் மயோசின் இந்த 2 இரு புரதங்களையும் இணைக்கிற பகுதிக்கு பேர் தான் என்னன்னா அந்த ட்ரோபோமைசின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த ட்ரோபோமைசின்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்டின் போர்ஷன்ஸ்ல இருந்து பெறப்படுற தூண்டல்கள் மயோசின் பகுதிகள்ல இருந்து பாத்தீங்கன்னா மயோசின்ல மீரோமயோசின் பகுதிகளில் 2 போர்ஷன் இருக்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அதுல ஒன்னு வந்து HMM அப்படின்னு இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா LMM இருக்கும். இது ஹெவி மீரோமயோசின், இது லைட் மீரோமயோசின்ஸ் இருக்கும். இந்த ஹெவி மீரோமயோசின்ஸ் அப்படின்றது வந்து தலை போர்ஷன்ஸ்ல இருக்கும், அதாவது ஹெட்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டெய்ல் என்று சொல்லப்படுகின்ற வால் பகுதிகளில் காணப்படும். சோ இந்த 2 கனெக்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ட்ரோபோமைசின் மூலமா ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். இந்த இடத்துல ATP என்று சொல்லப்பட்ட அட்னோசின் ட்ரைபாஸ்பேட் மாலிகூல்ஸ் வந்து ஹைட்ரோலைசிஸ் மூலமா பெறப்படுகின்ற ஆற்றல்களை பயன்படுத்தி இந்த 2க்கும் வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணும். இந்த பிரிட்ஜுக்கு பேர் என்னன்னு பார்த்தா கிராஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, குறுக்கு பாலம். குறுக்கு பாலம் இந்த 2க்கும் வந்து ஒரு குறுக்கு பாலத்தை வந்து தோற்றுவிக்கும். சோ இது வரைக்கும் இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு செக்மெண்ட் இருக்குது. இப்ப இது வரைக்கும் நீங்க ஒரு தடவை மறுபடியும் பாருங்க எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தசை சுருக்கம் என்பது பொதுவாக தசை சுருக்கம் என்பது கடினமான இழைகளின் மீது மெல்லிய இழைகள் நழுவதால் ஏற்படும். இந்த கோட்பாடு வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நழுவுதல் இழை கோட்பாட்டின் மூலமாக விளக்கப்படுது. தட்ஸ் கால்ட் as lengthening filamented theory சொல்லப்படுற இந்த கோட்பாடு. சோ இது எப்படி நடக்குது சார் அப்படின்னா முதல்ல மத்திய நரம்பிலிருந்து வருகின்ற ஒரு நரம்பு தூண்டல் தசை சுருக்கத்தை வந்து இனிட்டேட் பண்ணுது. அது எப்படி இனிட்டேட் பண்ணுது அப்படின்னா இந்த நரம்பு தூண்டல் நேரா தசைகளுக்கு போகும்போது தசைகளுடைய அருகையில இங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் நியூரான் சொல்லப்படுற இயக்க நியூரான்கள் வந்து உள்ள கனெக்ட் பண்ணிருக்கும். இந்த மோட்டார் நியூரான்களும் தசைகளும் இணைகிற பகுதிகளுக்கு நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா தசைகள்ல இருக்கிற பிளாஸ்மா போர்ஷன், அதாவது சார்கோலெம்மா அப்படின்ற போர்ஷனோட இதை கனெக்ட் பண்ணிருக்கும். சோ அங்க வந்த உடனே இந்த தூண்டல் என்ன பண்ணுன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமா அதை ரிலீஸ் பண்ணி அசில் கோயே என்ற என்சைம்ஸ் அது ரிலீஸ் பண்ணுது. சோ அங்கிருந்து கால்சியம் அயான்ஸ் வந்து வெளியிடப்பட்டு சார்கோலெம்மான்னு சொல்லப்படுற பிளாஸ்மா பகுதியில போயிட்டு அது ஸ்ப்ரெட் ஆகும். சோ அங்கிருந்து ட்ரோபோனின் சொல்லப்படுற சப் யூனிட்ஸ்குள்ள போயிட்டு அங்கிருந்து ட்ரோபோமைசின் சொல்லப்படுற அதனுடைய இன்னொரு அமைப்பு ஒழுங்குபடுத்த புரதங்களுக்கு போகும். ட்ரோபோமைனின்ஸ் ஆர் கனெக்டட் பிட்வீன் போத் ஆக்டின் அண்ட் மயோசின். சோ இது 2 இணைக்கிற பகுதிகளில் இது இருக்கும். அந்த ட்ரோபோமைசின் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியை, அதாவது ஒரு ஒழுங்குபடுத்தி புரதம் 2க்கும் இடையாக ஒரு இணைக்கிற ஒரு இணைப்பு பகுதியாக இருக்கும். அங்க வந்து இந்த மைசினோட கனெக்டிவிட்டில பாத்தீங்க அப்படின்னா HMM சொல்லப்படுற ஹெவி மீரோமைசின்ஸ் இருக்கும், லைட் மீரோமைசின்ஸ் இருக்கும். இது ஹெவி என்பது ஹெட்டை குறிப்பிடும், லைட் என்பது டெயில் வால் பகுதியை குறிப்பிடும். இந்த 2க்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏற்படும்னா ATP மூலக்கூறு ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா ஒரு ஆற்றல் மூலக்கூறுகளை பிடிச்சு இந்த 2க்கும் இடையே ஒரு பிரிட்ஜை வந்து ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேரு கிராஸ் பிரிட்ஜ், அதாவது குறுக்கு பாலங்கள் என்று சொல்றோம். இப்போ இந்த கான்செப்டோட அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்டின்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த சேம் திங். இந்த நேரத்துல ஆக்டின்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டினுடைய இழைகள் வந்து பாத்தீங்கன்னா இது பாண்ட் ஏ, அதாவது பட்டை ஏவுக்கு இழுக்கப்படும். அதே பட்டைன்னு உங்களுக்கு தெரியும், அது டார்க்ல இருக்கும் இல்லையா. சோ இது வந்து தின் லேயர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐ பேண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா ஏ. சோ அப்ப இந்த ஆக்டினுடைய இழைகள் ஏ பட்டையை நோக்கி இழுக்கப்படும் போது ஆக்டினுடைய உள்புறமாக இருக்கிற ஜெட் லைன்ஸ், ஜெட்ல இருக்கும் இல்லையா, இந்த ஜெட் லைன்ஸ் வந்து உள்நோக்கி இழுக்கும். அப்ப ஆக்டின் இழைகள் பட்டை ஏ பக்கம் இழுக்கும் போது அந்த ஆக்டினுடைய உள்ள இருக்கின்ற ஜெட் லைன்ஸ் வந்து உள்நோக்கி இழுக்கும். இப்படி இழுக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்கோமியர் பகுதிகள் சுருக்கம் அடைகிறது, அதாவது சார்கோமியோட நீளம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதே நேரத்துல மயோசின்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயோசின் பகுதிகளில் ADP பிளஸ் இன்னொரு பாஸ்பேட் மூலக்கூறுகளை அது இழந்து பாஸ்பேட் மூலக்கூறுகளை அது வெளியிடும். சோ அதே நேரத்தில் மயோசின்ல ADP மற்றும் P பாஸ்பேட் மூலக்கூறுகளை அது என்ன பண்ணும், வெளியிடும். அப்படி வெளியிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தளர்ச்சி அடைகிறது. சோ அப்படி வெளியிடும் போது அந்த பகுதி தளர்ச்சி அடைந்து இந்த குறுக்கு பாலம் உடைக்கப்படும். குறுக்கு பாலம் தளர்ச்சி அடையும் போது குறுக்கு பாலங்கள் உடைக்கப்படும். உடைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் ATP அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மாலிகூல்கள் தோன்றி
இந்த குறுக்கு பாலத்தை உடைச்சதுக்கு அப்புறம் இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மூலக்கூறுகள் தோன்றிதான் குறுக்கு பாலத்தை உடைச்சதுக்கு அப்புறம் இந்த மயோசின் தலைப்பகுதிகளில் ஏடிபிகளில் மீண்டும் ஹைட்ரோலைசிஸ் நீரார் பகுத்தல் முறைகள் ஏற்பட்டு அதில் மீண்டும் ஆற்றல் மூலக்கூறுகள் பெற்று மீண்டும் குறுக்கு பாலங்கள் தோன்றும். அதாவது குறுக்கு பாலங்கள் தோன்றி திரும்ப உடைக்கப்பட்டு மீண்டும் குறுக்கு பாலங்கள் தோன்றும். இந்த தொடர் செயல்முறை எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு கேட்டா, கால்சியம் அயனிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கால்சியம் அயனிகள் சார்கோலெமா பகுதிக்கு மீண்டும் செல்லும் வரை இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து நடக்கும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தசைகளில் கெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா கொலாஜன்ஸ் போன்ற ரசாயன பொருட்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அது உடல் இழப்பு ஏற்படும். சோ அந்த இழப்பு ஏற்படுறதுனால லாக்டிக் அமிலங்கள் தோற்றுவிக்கப்படும், தசை சோர்வு நிலைக்கு உள்ளாகும். ஃபேட்டிக் என்று சொல்லப்படுகின்ற தசை சோர்வுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தசை சுருக்க செயல்முறை. கடைசியா சொல்றோம் தசை சுருக்க செயல்முறை. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொல்லும் போது ஆக்டின், இந்த கடைசியா சொன்னது என்னன்னா, ஆக்டின் பாத்தீங்கன்னா அதனுடைய இழைகள் பட்டையை நோக்கி இழுக்கப்படும் போது ஆக்டின் உள்ள இருக்கிற ஜெட் லைன்ஸ் உள்நோக்கி இழுக்கும். அப்படி இழுக்கும் போது சார்கோமியருடைய நீளம், லென்த் ஆஃப் சார்கோமியர்ஸ் குறைக்கப்படும், அதாவது சுருங்கப்படும். அப்படி சுருங்குற நிகழ்ச்சிகளை இந்த இடத்துல நம்ம சொல்றோம். அப்படி நடக்கிற உடனே இந்த மயோசின் பகுதிகள் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏடிபி மற்றும் பி பாஸ்பேட் அயனிகளை அது வெளியிட்டு தளர்ச்சி அடைந்து மீண்டும் ஏடிபி மூலக்கூறுகளை தோற்றுவித்து அது இந்த குறுக்கு பாலத்தை உடைச்சிடும். உடைச்சதுக்கு அப்புறம் அதன் தலைப்பகுதியில, மயோசினுடைய தலைப்பகுதியில பாத்தீங்கன்னா மீண்டும் ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் மூலமாக உருவாக்கப்பட்டு ஆற்றல் உருவாக்கப்பட்டு இந்த குறுக்கு பாலம் மீண்டும் உருவாயிடும். அப்படி இந்த நிகழ்ச்சி உடைதல் உருவாக்குதல் போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து ஏற்படும் போது அது எது வரைக்கும் ஏற்படும்னா, கால்சியம் அயனிகள் எங்க சொன்னோம் நம்ம, இந்த தூண்டல்களின் காரணமாக சார்கோலெமா பகுதிக்குள்ள வெளியிடும் சொன்னோம் இல்லையா, அது மறுபடியும் சார்கோலெமானுடைய சிஸ்டர்னே போர்ஷன்ஸுக்கு வந்தடைகிற வரைக்கும் இந்த செயல்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் என்று சொல்றாங்க. சோ இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம என்ன சொல்றோம், தசை சுருக்கம். தொடர்ந்து தசைகள் சுருக்கம் அடைவதனால அங்க இருக்கின்ற கொலாஜன்ஸ் கெமிக்கல்ஸ் ஆனது உடல்ல இருந்து இழப்பு ஏற்பட்டு லாக்டிக் அமிலத்தை உடல் இருந்து தோற்றுவிக்கும். இந்த வேர்வை போன்ற சமாச்சாரம் எல்லாம் அப்படிதான் ஏற்படுது. இதனால உடல் தசை சுருவுகள் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த மொத்த செயல்முறையை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, தசை சுருக்க செயல்முறைகள். ரைட். சோ இந்த பாடத்தோட இந்த ஸ்கெல்லல் சிஸ்டம் தனியா இருக்கும். அதாவது ஒரு சார்ட் ஒன்று இருக்கும். நீங்க அதை எப்பயாவது பாருங்க, எவ்வளவு போன்ஸ் இருக்கு. நமக்கு ஹியூமன் பிரீல 206 போன்ஸ் இருக்கும். 206 206 எலும்புகள் இருக்கும். அது ஃபேசியல் போன்ஸ், தொராக்ஸ் போன்ஸ், அந்த மாதிரி எல்லா வகையான எலும்புகளை பத்தியும் கொடுத்துருப்பாங்க. எலும்புகள் பத்தி ஒரு சார்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலி இதுல என்ன இருக்கும் அப்படின்னு இந்த லெசன்ஸ்ல இந்த டிசார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மைஸ்தீனியா கிராவிஸ், ஆர்த்திடிஸ், டெட்டனி, ஸ்போரோசிஸ், அப்புறம் இந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இது ரொம்ப முக்கியமான நோய்கள். மைஸ்தீனியா கிராவிஸ் உங்களுக்கு தெரியும். இது பர்டிகுலரா மசில்ஸ் டெஸ்ட்ராய்ட் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு நோய் அது. ஸோ இதனால ஸ்ட்ரோக் ஆல்சோ பக்கவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இதுல மஸ்குலார் டெஸ்ட்ரோபி தனியாக ஒரு நோய் இருக்கும். தசை சிதைவு நோய்கள், இது டியூ டு தி ஜெனடிக், பாரம்பரிய ரீதியான ஒரு தொடர்புடைய ஒரு நோயாக அது பார்க்கப்படும். ஸோ அந்த நோய்கள் பத்தி ஒரு சின்ன கேள்வி இருக்கும். ஆர்த்திடிஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி. ஸோ இந்த நோய்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த வீக்கம் ஏற்படுறதுனால உண்டாக்கப்படும். இதே மாதிரி சிமிலாரிட்டி ஆஸ்டியோஸ்போரோசிஸ் நோய்களும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஆஸ்டியோஸ்போரோசிஸ் இட் ஹேப்பன்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஏஜ், வயதுகளை பொறுத்து ஏற்படும். அண்ட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் டியூ டு தி லோ அமௌண்ட் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ். ஈஸ்ட்ரோஜன் குறையறதுனால கூட இந்த நோய் வரும். இது கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கீழ்வாத நோய்கள் என்றும் இது சொல்லப்படுது. இந்த மாதிரி நோய்கள் கொடுத்துருப்பாங்க. டெட்டனி ஆல்சோ தேர். டெட்டனி இஸ் நதிங் பட் டியூ டு டிஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம் லெவல். ரத்தத்துல குறிப்பா கால்சியம் ரொம்ப குறைவா இருப்பதனால ஏற்படுற நோய்கள் தான் டெட்டனி, கிட்டி போதல்னு சொல்லுவாங்க தமிழ் இதை. ஸோ இந்த மாதிரி நோய்கள் பத்தியும் அதில் ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே.